ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 266 கூடி சீக்கிரம் வரப்போகுது. இந்த சாப்டரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக யூஜியோட டொமைன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டரோட ஹைலைட்டட் பாயிண்ட்டாகவே யூஜியோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டொமைன் எக்ஸ்பான்ஷன். ஸோ இவரோட டொமைன் எக்ஸ்பான்ஷனை பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இந்த டொமைன் எக்ஸ்பான்ஷனை பற்றி தான் நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாப்டர் கண்டிப்பாக யூஜி அவரோட பவர்ஸ், தென் அவரோட இந்த ஒரு புது டொமைன், இதை பற்றி தான் நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக யூஜி இது எப்படி ட்ரெயின் ஆனார், இதை பற்றின பல விஷயங்களை இந்த சாப்டரில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு மட்டும் இல்லாமல் சுகுணாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஸ்டைலில் மூவ் ஆகும் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிச்சு. சாப்டர் 265ல் யூஜி சுகுணா நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிட்டி இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அங்கே நம்ம சுகுணா வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ஃபார்மில் இருக்காரு. ஸோ இப்படி பல விஷயங்களை தன்னோட டொமைன் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஜி வந்து மாற்றி அமைச்சிருக்காருன்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இது அவரோட டொமைனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வச்சுக்கிட்டே தான் சுகுணாவை மிரட்டுறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த சாப்டரில் ஸ்டார்டிங்கே பேட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சுகுணா எப்படி ஒரு ஆப்போனண்ட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாரோ, தன்னோட பவர்ஸில் கம்மியாக இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தி கொள்வார் நம்ம சுகுணா. அது மாதிரி இங்கே ஒரு பிளே நம்ம யூஜி பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் இங்க சுகுணாக்கு வந்து யூஜியோட இந்த ஒரு டொமைனை பத்தி தெரியாது, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியாது, இவர் எப்படி ஃபைட் பண்ண போறாரு எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் வந்து பிளாங்கா இருக்காரு. இங்க நம்ம யூஜி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அட்டாக்ஸ் நம்ம சுகுணாவுக்கு எதிர்த்து கொடுக்க போறாரு. இதுல இருந்து அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே நம்ம சுகுணாவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முக்கியமா இது என்ன டைப் ஆஃப் டொமைன், இதுல யூஜிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இதுல அவரோட பீக் பவர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து போக தான் காட்டுவாங்க. இதுல வந்து கேரண்டட் ஹிட் அட்டாக்கும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த மாதிரியான அட்டாக்லாம் யூஜியோட டொமைன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா சுகுணாவால தப்பிக்கவும் முடியாது. இல்லைன்னா இதுவரையும் நீங்க கேள்விப்பட்ட டொமைன், நீங்க பார்த்த டொமைன், தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில டொமைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது யூஜியோட டொமைன் வந்து அதுக்கு மாறுபட்டு வித்தியாசமா இருக்கு. என்டையரா டொமைன் எக்ஸ்பான்ஷன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயே இது ஒரு வேற மாதிரியான ஒரு டொமைன், ஒரு ரியாலிட்டி அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லலாம். ஏன்னா லிட்டரலி இப்பதான் கெகே வந்து கொஞ்சம் பீக் ரைட்டரா மாறி இருக்காரு. சீக்வன்ஸையும் அந்த ஒரு கதைக்கு தேவையான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொருக ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்க்கு முன்னாடி இந்த எம்சி கேரக்டர் யூஜியை வச்சு நல்ல பேட்டில் சீக்வன்ஸ்லாம் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ அவரோட பவர்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பவர்ஸ் மட்டும் இல்லாமல் அவரோட டொமைன், தென் அவர் எந்த அளவுக்கு வந்து சுகுணா லெவலுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்குன்றதை இந்த இடத்துல யூஜியை வச்சு கேக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் சாப்டர் முடிஞ்ச சம்பவம் அந்த மாதிரி சுகுணாவே மிரட்டி இருக்காரு. அதுவும் ஃபுல்லா ஆர்சிடி மூலமா மறுபடியும் ஹீலான பவர்ஃபுல்லான வெர்ஷன்ல இருக்கக்கூடிய சுகுணாவை. அப்படி பார்க்கும்போது யூஜி எந்த லெவல்ல பவர்ஃபுல்லா இருந்தா இது நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு கேள்வி எழும்புது. அதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேகே நமக்கு கிளியர் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த 266 வந்து இந்த டொமைன் பேட்டில் தான் போக வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி ஏதாவது ஒரு சில பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் போகலாம். அதை தாண்டி மற்றபடி டொமைனுக்கு வெளியே இருக்கக்கூடிய தோதோ மேமே இவங்களெல்லாம் காட்ட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியா போயிடும். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாப்டருமே நமக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பார்க்கும்போது மற்ற கேரக்டர்ஸை இப்போதைக்கு இன்வால்வ் பண்ண மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. தென் இது மட்டும் இல்லாமல் லாஸ்டர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் இந்த மாதிரி ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கு, இப்படி லீக்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, நம்ம சட்டோர கோஜோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா பூந்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இன்னொரு பீக் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். நம்ம யூஜி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு பேட்டில் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் பிரில்லியண்டா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்னன்னா, இப்போ யூஜி வந்து ஹார்ட்டையே பிச்சுட்டு சுகுணா வந்து கொண்டிருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து உயிரே இல்லாமல் இறந்திருப்பாரு. பட் சுகுணா நினைச்சு அவர் வந்து மறுபடியும் திரும்பியும் யூஜியை உயிரோட கொண்டு வந்திருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒருவேளை சுகுணா வந்து கோஜோட பாடிக்குள்ள போயிட்டாருன்னா அப்போ அவரால் கோஜோவை மறுபடியும் கொண்டு வர முடியுமா? அவரும் இறந்தவர், இவரும் இறந்தவர் தானே. நம்ம சுகுணாவால தான் இறந்தவங்கள கொண்டு வர முடியுது. இதயத்தையே தனியா வெளியெடுத்து பிச்சு போட்டவரே உயிரோட கொண்டு வந்துட்டாரு. இவர் பப்பாயா பிரிஞ்சவர் தானே. அப்படி பார்க்கும்போது கோஜோட பாடிக்குள்ள சுகுணா போயிட்டாருன்னா கோஜோ
கோஜோ மறுபடியும் வந்துருவாரா, அவங்களுக்குள்ளே அந்த பாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா வர்சஸ் கோஜோலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்படி ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி கூட முடிக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, பிகாஸ் இப்போ கெஞ்சாக்கோட கர்ஸ் டெக்னிக்கை வச்சு தான் கோஜோட பாடிக்கு யூட்டா போனாரு. பட் கெஞ்சாக்கோட கர்ஸ் டெக்னிக் நம்ம சுகுனாக்கெல்லாம் தெரியாது. அதன் காரணமா அவரால் அந்த ஒரு பாடிக்குள்ள ஸ்வாப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா சோல் ஸ்வாப்பிங் மட்டும் நடக்கல. நம்ம யூஜி வந்து பாத்தீங்கன்னா யூஜியோட பாடியிலையும் இருக்கட்டும், மெகிமி ஃபிஷிகரோட பாடியிலையும் இருக்கட்டும், அது வந்து ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகுனா போயிருப்பாரு, பேய் மாதிரி ஏவி இருப்பாரு. அந்த ஒரு ஃபிங்கர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்ட் ஒரு 2 சாப்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஜி ஒரு பிளாக் ஃபிளாஷ் வச்சு குத்திருப்பாரு. அந்த விரல்லாம் வெளியே வந்திருக்கும். அதை மறுபடியும் எடுத்து உள்ள போடுன்னு சொல்லிட்டு முழுங்கிருப்பாரு. ஸோ அதுதான் ஒரு பாடியை வந்து பொசஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மெயின் மெட்டீரியலா இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபிங்கர்ஸை கோஜோட பாடிக்குள்ள இன்சர்ட் பண்ணா கூட மேபி நம்ம சுகுனா வந்து கோஜோ பாடி வந்து டேக் ஓவர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு ஃபியூஷன் நடக்குமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு, நடக்காமையும் போகலாம். ஏன்னா நம்ம லீக்கர் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் நடக்காம போயிருக்கு. அதுல ஒன்று கோஜோ வருவாரு, தென் தோதோ வருவாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். லைக் பாக்ஸிங் ரிங் டொமைன் நம்ம யூஜிக்கு வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு லீக்ஸ் கிடைச்சிருக்கு, இமேஜ் இருக்கு அப்படின்லாம் பேசினல, அதுவும் நான் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் நடக்கல. ஸோ இது மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் லீக்கர் சொல்றதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரி மாறும். இந்த ஒரு விஷயம் நடக்குதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதாவது கோஜோவும் சுகுனாவும் ஃபியூஸ் ஆகி வராது. பிகாஸ் அந்த ஒரு விஷயம் ஏன் அந்த அளவு சூப்பராக இருக்கும்ன்றதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. ஸோ எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வரப்போகுது. ஸோ சாப்டர் வந்தோடனே நம்ம வந்து உடனடியாக பிரேக் டவுன் பண்ணி பேசலாம். ஏன்னா லீவ் வேறையா, அதனால கண்டிப்பாக அன்னைக்கு வந்து சாப்டர் டக்குன்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.